சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துக்கும் பேசப்படும் திரைப்படமாக அமைந்தது. சிவாஜியின் கம்பீரமான நடிப்பு பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. சிறந்த நடிகருக்கான சர்வதேச விருதும் கிடைத்தது. சிவாஜி தன் சிறு வயதிலிருந்தே வீரபாண்டிய கட்டபொம்மனின் நாடகத்தில் எப்படியாவது கட்டபொம்மன் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தார். பல ஆண்டுகள் கழித்து தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக வளர்ந்த பிறகு தனக்கு சொந்தமான நாடக கம்பெனியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை அரங்கேற்றினார். அதில் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்து தனது பல நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார். இந்த நாடகத்தில் சிவாஜியின் கம்பீரமான நடிப்பை பார்த்த பந்துலு இதனை திரைப்படமாக உருவாக்க முடிவு செய்தார். அப்படிதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் உருவானது. இந்த நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் சிவாஜி கணேசன் நடித்தபோது அவருக்கு நேர்ந்த ஒரு துயர சம்பவத்தை பார்க்கலாம். ஒருமுறை நடிகர் A.R. சீனிவாசன் சிவாஜி கணேசனின் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க சென்றிருக்கிறார். நாடகம் முடிந்த பிறகு அனைவரும் கைத்தட்ட பார்வையாளர்களுக்கு நன்றி கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றிருக்கிறார் சிவாஜி. சீனிவாசன் சிவாஜியை சந்தித்து வாழ்த்துக்களை கூற அவரது அறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கே குளியலறையில் இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார் சிவாஜி. அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவரது மருத்துவர், உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க உடல் நலம் கெடும், சொன்னா கேட்கவே மாட்டிக்கிறீங்க என்றாராம். அதற்கு சிவாஜி, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் கதாபாத்திரத்தில் கொஞ்சம் கம்மியாக நடித்தால் மக்கள் என்னை வீரபாண்டிய கட்டபொம்மனாக ஏற்றுக்கொள்வார்களா? சொல்லுங்க டாக்டர். நாடகத்தில் நடிக்க வந்துவிட்டால் அந்த நாடகத்துக்கு எவ்வளவு நேர்மையாயிருக்கணுமோ அவ்வளவு நேர்மையாயிருக்கணும் என்று வலியுறுத்தினார் சிவாஜி. ஒரு நாடகத்திற்காக தன்னை இந்தளவு வருத்திக் கொண்ட நடிகரை நான் பார்த்ததில்லை என்று A.R. சீனிவாசன் பிரமித்து போனார். நடிப்புதான் சிவாஜியின் உயிர், கடவுள், வாழ்க்கை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.